ராம் ராம். நிறைய பேருக்கு பொதுவா ஒரு சந்தேகம், காசியில போயோ கயையில போயோ ஸ்ராத்தம் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பிரதி வருஷம் பண்ணக்கூடிய பிரத்யாப்திக ஸ்ராத்தம், வருஷா வருஷம் பண்ணக்கூடிய ஸ்ராத்தத்தை அதுக்கப்புறம் பண்ண வேண்டாம் அப்படின்னு தோன்றது. சாஸ்திரத்துல அதுக்கு எந்த விதத்திலையும் பிரமாணம் கிடையாது. ஒரு வச்சனம் சொல்றா, காசிக்கு போனாலும் கருமம் தொலையலை அப்படிங்கிறா. அந்த வச்சனத்துக்கு நிறைய பேர் நிறைய அர்த்தம் எடுத்துக்கிறா. இப்படியும் ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம். என்ன அர்த்தம்னா, காசிக்கு போறதுனால அந்த கர்மா தொலையாது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த கர்மாக்கள் எதுவுமே விட்டு போகாது. நம்ம காசிக்கு போய் கயை ஸ்ராத்தம் காசி ஸ்ராத்தம் பண்ணினாலும் அதுக்கப்புறம் பிரதி வருஷம் ஸ்ராத்தம், மகாலய பட்சம், மாசம் பண்ணக்கூடிய அமாவாசை தர்ப்பணம் இத்தியாதி எல்லா காரியத்தையும் பண்ணணும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. ராம் ராம்.